சூப்பராக இருக்குது. மட்டன் பீஸ் செம்ம சக்குலன்ட்டு செம்மையாக இருக்கும், ஜூஸியாக. இந்த நாட்டுக்கோழி குழம்ப நாட்டுக்கோழி குழம்பு வேற லெவலில் இருக்கு. இது வந்து சுக்கா, மட்டன் சுக்கா பிரியாணியும் சேர்த்து அடிக்கும். இப்போ நம்ம மூளை ரோஸ்ட் ட்ரை பண்ணலாம். மூளை வந்து நல்லா ஃப்ரையாக இருக்குது. அந்த வெங்காயம் அவங்க போட்டிருக்க மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றப்போ வேறு லெவல் டேஸ்ட். ஒரு மாதிரி சுக்கா மாதிரியும் இல்லை, பட் ஆனால் ஃப்ரை மாதிரியும் இல்லை. ஒரு மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஷார்ட்டாக நல்லா பட்டர் மாதிரி தரையில் வருது. நாட்டுக்கோழி ஃப்ரை நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கொத்தி ஃப்ரையாக கொடுத்துருக்காங்க. பெப்பர் தூக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. நல்ல பீஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு, ஜூஸியாக சக்கிலட்டாக. கறி தோசை டேஸ்ட் பண்ணலாம். கறி தோசைல கறி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, பட் சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்குது. நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம். நாங்கள் 3 பேர் சாப்பிட்ருக்கோம். 3 பேர் சாப்பிட்டதுக்கு பில்லு வந்து 1105 ரூபா வந்திருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்ட கடை வந்து யானைக்கல் சுல்தான் பிரியாணி. இங்கே பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பிரியாணினாலே யானைக்கல் பிரியாணி தான், யானைக்கல் சுல்தான் பிரியாணி தான்.